நிறைய மாணவர்கள் மாணவிகள் தொடர்ந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, சார் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எனக்கு ஒரு 165 கட் ஆஃப் இருக்கு, 170 கட் ஆஃப் இருக்கு, 175 கட் ஆஃப் இருக்கு, எனக்கு கவர்மெண்ட்ல சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோ பதிவில் வந்து நான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, பாராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் வந்து ரொம்ப லேட் ஆகுமா, அது மட்டும் இல்லாம என்னுடைய கட் ஆஃப்க்கு நான் கவர்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாமா, இல்ல நான் வேற கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பதிவில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஸோ நீங்க பாக்குறது பாராமெடிக்கல் யூடியூப் சேனல், நான் உங்கள் கார்த்திக். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து எப்பவுமே வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங், ஸோ அது முடிஞ்சது ஓரளவு வந்து ஒரு 2 ரவுண்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான், அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆயுஷ் கோர்சஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாராமெடிக்கல் கோர்சஸாக இருக்கட்டும், வெட்னரி கோர்சஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவரையும் வந்து கவுன்சிலிங் வந்து நடத்த மாட்டாங்க. ஏன், என்ன காரணம்னா எல்லாரும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங்குமே ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நமக்கு ஆகஸ்ட்ல தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நிறைய மாணவர்கள் வந்து கட் ஆஃப் ஓரளவு வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங்க்கு இருந்துச்சுன்னா, மெடிக்கலுக்கு வந்து ஒரு பார்டர்ல தான் இருக்கீங்க. பாராமெடிக்கலுக்கு நான் சொல்றேன், பாராமெடிக்கலுக்கு இருந்துச்சுன்னா நீங்க இன்ஜினியரிங் போடுங்க. இன்ஜினியரிங் போட்டுட்டு ஒரு சேஃபர் சைடுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற வழி கிடையாது. நமக்கு வந்து என்னன்னா, நமக்கு இனிமேதான் வந்து பாராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து ஆகஸ்ட் 2வது வாரத்துல தான் மேக்சிமம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது ஆகஸ்ட்ல தான் மோஸ்ட்லி வரும். ஏன்னா நமக்கு இன்னும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான கலந்தாய்வுக்கான எந்த ஒரு முடிவையுமே இன்னும் வந்து எடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி கேசஸ் வந்து ஃபைல் பண்ணி நீட்டுடைய கேசஸ் வந்து நமக்கு போய்கிருக்கு. இந்த ஒரு நிலையில வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும்போது பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க இன்ஜினியரிங் ஆகஸ்ட்ல உங்களுக்கு தொடங்குச்சு அப்படின்னா, இன்ஜினியரிங்குமே பாத்தீங்கன்னா தள்ளி போகுது. ஏன்னா இன்ஜினியரிங்கும் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பொறுத்து தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதனால நீங்க இப்போதைக்கு எந்த கோர்சஸுமே சேர முடியாது. ஆல்ரெடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருக்கு. மற்ற கவுன்சிலிங்லாம் வந்து இவங்க ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதனால வந்து ஒரு சின்ன ஹோப்போட இருங்க. ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்டர்ல இருக்கீங்க. எனக்கு வந்து ஒண்ணு வந்து நிறைய பேர் வந்து ஒரு செலக்டிவான கோர்ஸ்ல தான் நான் படிக்கணும் அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட்ல தான் சேரணும். இல்ல நான் மேனேஜ்மெண்ட் என்னால பணம் கட்ட முடியாது சார், நான் ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வரேன் அப்படின்னா, அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கோர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது வந்து எனக்கு பிடிச்ச கோர்சஸ் தாண்டி செல்ஃப் ஃபைனான்சிங்ல ஏதாவது கோர்சஸ் இருக்கோ, இல்ல கவர்மெண்ட்லயே ஏதாவது ஒரு கோர்சஸ் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுலதான் நீங்க மாறிக்கணும். எனக்கு செலக்டிவான கோர்சஸ் வேணும் அப்படின்னா நம்ம பிரைவேட்ல தான் போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அதுக்கு பணம் கட்ட முடியல அப்படின்னா ஒண்ணு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்ல வேற ஏதாவது கோர்சஸ் கிடைக்குதா அப்படின்றத வெயிட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரல. ரேங்க் லிஸ்ட் வந்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு அக்யூரேட்டான வந்து நமக்கு சீட்டு கிடைக்குமா, கவர்மெண்ட்ல கிடைக்காதா அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு வந்து இன்னும் வந்து நீங்க வந்து இப்போ ஒரு பிசி கேட்டகரி, ஒரு பிசிஎம் கேட்டகரி, எம்பிசி கேட்டகரினா உங்களுடைய மார்க் இப்ப நீங்க 170 எடுத்திருக்கீங்கன்னா, நீங்க 170ல பிசில எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா உங்க மார்க்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி எம்பிசில எத்தனை பேர் இருக்காங்க. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் இப்ப போட்டிருக்கீங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் தரவரிசை பட்டியல்ன்றது ஒண்ணு வெளியிடும் போதுதான் நமக்கு வந்து ஒரு எக்ஸாக்டான டீடைல்ஸ் கிடைக்கும். அப்பதான் வந்து நமக்கு ஓகே கவர்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணுங்க. கவர்மெண்ட்ல தான் நான் படிக்கணும் அப்படின்னா 2வது ஆப்ஷன் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டிப்ளமோ சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு. அதுல கூட நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம். 2வது ஆப்ஷன் இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்ல நீங்க படிக்கலாம். ஆனா செல்ஃப் ஃபைனான்சிங்ல ஃபீஸ் கட்டணும். ஏன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து நம்ம இயர்லி வந்து 1 லட்சம் ரூபாய் பிளஸ் ஹாஸ்டல் ஃபீ வரும்போது ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால வந்து அவசரப்பட வேணாம். நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, ரேங்க் லிஸ்ட் வரட்டும். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நீங்க டெசிஷன் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்குது, இன்ஜினியரிங்ல நல்லா கட் ஆஃப் இருந்துச்சுன்னா ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்க இன்ஜினியரிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற கவுன்சிலிங்லாம் வந்து தொடங்குறதுக்கு லேட் ஆகுங்க. ஓகேவா? ஏன்னா வெட்னரியா இருக்கட்டும், பிஎன்ஓஎஸ்ஆ இருக்கட்டும், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நமக்கு இருக்கும்போது அதெல்லாம் வந்து டிலே ஆகும். ஓகேவா? ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணுங்க. ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரையும் ஆகஸ்ட் 2வது வாரத்திலையும், கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஒரு வாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஆகஸ்ட் 3rd வீக்ல. அதனால வந்து நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. தொடர்ந்து வந்து நம்ம சேனல் பாருங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு சீட்டு வேணும், கவர்மெண்ட்ல தான் கிடைக்கும்னா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
ஒரு சேஃபர் சைடுக்கு வேணா நீங்க இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா நீங்க இதுல வெயிட் பண்ணி தான் நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நம்ம இதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே